வேலூர் காட்பாடி அருகே சாலை வசதி கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி விடிகே நகர், அன்னை நகர் பகுதியில் சாலை அமைப்பதற்காக மணல், கற்களை கொட்டி ஓராண்டுகளாகியும் பணிகள் தொடங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுக்கடைக்கு உடனுக்குடன் சாலை அமைக்கும் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு சாலை அமைக்க காலம் தாழ்த்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே தேனி மாவட்டம் மூணாறு மலைச்சாலையில் அமைந்துள்ள போடிமெட்டு பகுதியில் போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பழைய கழிப்பறை இடிக்கப்பட்டு புதிய கழிப்பறை கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதியினர் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். 40 வருஷமா இந்த பொது கழிப்பறை இங்க இருக்குதுங்க. இதை அப்பப்போ இப்ப பராமரிப்பு வேலைக்கு இடிச்சு கட்டுவாங்க. ஆனா இப்ப அதை இடிச்சு கட்டும் போது ஒரு தனி நபர் என்னோட கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்ட்டு அதை கிட்ட விடாம வழக்கு நிறுத்தி வச்சிருக்கிறேன். பேரூராட்சி சொகுணாவரத்துல பல முறை கம்ப்ளைண்ட் சொல்லி இதை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது வரைக்கும் கேட்டா வழக்கு நடக்குது அப்படின்றாங்க. இதனிடையே மேட்டூர் அருகே உள்ள மல்லிகுந்தம் ஊராட்சியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது நூலகம் பணிகள் முடிந்து ஓராண்டை கடந்தும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. ஊராட்சி நிர்வாகத்திடம் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் புத்தகங்கள், மேசை, நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க முடியாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. காட்சி பொருளாக இருக்கும் நூலகத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.